நான் சொல்றபடி கேட்டா உனக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல. சரி, என்ன செய்யணும்னு சொல்லி தொலை. நான் இப்போ தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம நாயா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். போலீஸ் கண்ணில் படாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் சேஃபா இருக்கிறதுக்கு உன் அம்மாவோட வீடு தான் கரெக்டா இருக்கும். ஆ, நீயே உங்க அம்மா கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணு. சுத்தி சுத்தி எனக்கே தான் வேட்டு வைப்பியா? உன்னை எங்க அம்மா வீட்ல தங்க வச்சா போலீஸ் என்ன சும்மா விடுறாங்களோ இல்லையோ, ஏன் ஃபேமிலி என்ன சும்மா விடாது. அப்ப நான் போலீஸ் கிட்ட போய் அபிராமிய கொலை சொன்னது நீதானே சொல்லி சொல்லிடுறேன். ஏய், ஏன்டி இப்படி பண்ற? அப்போ உங்க அம்மாவுக்கு போனை போட்டு நாங்க வரப்போற தகவலை சொல்லு. பண்ண போறியா இல்லையா? சரி, இரு சொல்றேன். சொல்ல ஐஸ்வர்யா, என்ன நல்லா இருக்கியா? அம்மா, எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஆ? அடி பாவி, இப்பதானே வீட்டுக்கு போன, அதுக்குள்ள என்னடி பிரச்சனை பண்ணி தொலைச்ச? அம்மா, எனக்கு பிரச்சனை இல்ல, ரியாவுக்கு தான் பிரச்சனை. அதான் அவ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல ஸ்டே பண்ணணும்னு சொல்றா. அது விஷயமா பேசதான் கால் பண்ணேன். ஏன், அவளுக்கு என்ன பிரச்சனை? அவ பெருசா எதையாவது ஆட்டிய போட்டுட்டாளா? அதெல்லாம் சும்மா தமாஷுக்கு சொன்ன ரியா. அப்படி ஏதாவது பெருசா அடிச்சுட்டேனான்னு கேக்குறீங்களே, அதுவும் தமாஷ் தானா? இல்ல ரியா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பணக்கார குடும்பத்தையே நம்பி கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது. நாம அங்க இருக்கிறப்பவே நம்ம சேஃப்டிக்குன்னு ஏதாவது ஒதுக்கி வச்சுக்கணும். அதத்தான் நான் சொல்ல வந்தேன்.